ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதாவது ஜிப்மர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 10 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 33,040 ரூபா வந்து நீங்கள் வந்து மாதம் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ICMR. அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கணேசன் தான். அடுத்து வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க், அதாவது என்ன உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மெடிக்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மெடிக்கல் ரிசர்ச் ஃபீல்ட் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழில் வந்து நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கிளினிக்கல் ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒர்க்கிங் இன் கேன்சர் ஃபீல்டு ஆர் வித் கேன்சர் பேஷண்ட், அதாவது கேன்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது கேன்சர் பேஷண்ட்டோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட சிவி அட்டாச் பண்ணி சிவி அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடியும் வந்து அவங்க இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட இமெயிலை அனுப்பணும். இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், வேறு ஃபார்மெட்டில் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இமெயிலோட சப்ஜெக்ட் லைனில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் நேம், ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் நேம், அடுத்து வந்து போஸ்ட் நேம், அடுத்து வந்து இயர், அடுத்து வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 24 இரவு 10 மணிக்குள்ளே உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க செக் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கும் எந்தெந்த ஏரியா வந்து கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜூலை 30 காலையில் 9 மணிக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான லொக்கேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜிப்மர், புதுச்சேரி ஜிப்மரில் SS பிளாக்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் அன்காலஜியில் தான் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A4 பேப்பரில் பிரிண்ட் எடுத்துகிட்டு ப்ளூ இங்கில் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிளாக் லெட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். ஸ்டாப்லர் பின் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இதில் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த பேஜில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் 1 by 1 வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த பேஜில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட் ஆஃப் ஏஜுக்கு வந்து உங்களோட 10th ஆர் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து 10th ஆர் 12th சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிகிரி, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இதில் வந்து உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர் அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களை சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து இமெயில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இமெயில் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24 10 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 24 10 மணிக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இமெயில் பண்ணிடணும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24. ஸோ ஜூலை 24 இரவு 10 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இமெயில் மூலியமாக சென்ட் பண்ணணும். அதுக்கான இமெயில் ஐடி அவங்க முன்னாடியே சொன்னது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட சிவி அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சிவி வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்கேன்டு பிடிஎஃப் ஃபைல் இருக்கணும், மறந்துடாமல் அது மாதிரி அனுப்புங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், அதில் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் ப்ளூ இங்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதை கூட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இமெயில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.